பாடிகாட் முனீஸ்வரன் வந்து பால் முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு உக்கிரமெல்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக எப்போ வேணாலும் போய் அவரை வழிபடலாம். அது ரோடு ஆக்சிடென்ட் இல்லாமல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா வாகனங்களை எடுத்துன்னு போயிட்டு அங்கே பூஜை போடுவாங்க. பால் முனீஸ்வரர் ரொம்ப சாஃப்டானவர். அது வந்து சில ஏரியாக்களில் வந்து இப்போ முனீஸ்வரர் டெம்பிள்கள்லாம் நிறைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பார்த்துருக்கேன். இரவில் வந்துட்டு நம்ம பின்னாடியே நடந்து வரா மாதிரிலாம் வெள்ளை உருவமெல்லாம் வரும் பின்னாடி அப்படின்னு சொன்னால் முனீஸ்வரருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம முன்னோர்கள் தான். நம்ம தாத்தா வழியில் வரவங்களுக்கு தான் முன்னோர்கள் தான் நம்ம வந்து முனீஸ்வரரை வழிபடுறோம், குலதெய்வமாக வழிபடுறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முனீஸ்வரரை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு குலதெய்வமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். இல்லை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முன்னோர்கள் நினச்சி தான் நம்ம வழிபடுறோம் இல்லையா. நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா வந்துட்டு ஒரு வேளை அதில் சுருட்டி பிடிச்சிருக்கலாம். அது ஆதி காலத்தில் சுருட்டி நிறைய பிடிப்பாங்க, சாராயம் சாப்பிட்றவர்களாக இருக்கலாம். அவங்கள நினச்சி வழிபடுறது தான். இது தெய்வம் சாப்பிட்றதுன்னு இல்லை, அவங்கள நினச்சி வழிபடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ராகு காலம் ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா ராகு தான் நம்ம முன்னோர்கள் கர்மாவை நமக்கு கொடுக்குறது. அதான் நம்ம பிறந்ததே முன்னோர்களுடைய கர்மாவில் தான் பிறந்திருக்கோம். கர்மா வேனிஷ் ஆகும், கர்மா குறையும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மண்ணில் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கிற மாதிரி நம்ம அங்கே போய் நின்னாலே போகிறோம். நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம், நம்ம போய் அங்கே நிற்கணும். அந்த தெய்வத்துக்கு தெரியும், சரி இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு.